இன்றைய நாள்ல வானிலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தகவல மிக தெளிவா நம்ம பார்த்துடலாம். தொடர்ந்து நம்ம நேற்று இரவு நேரங்கள்ல ஒரு சில மாவட்டங்கள்ல மழையும் பதிவாகியிருக்கிறது. ஒரு சில மாவட்டத்தில வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் காணப்பட்டிருக்கு. இன்று வரைக்கும் தமிழ்நாட்டில உங்களுக்கு மழை பொழிவு கண்டிப்பா இருக்கு. எந்தெந்த இடத்துல கனமழை நமக்கு வந்து தீவிரமாகும் அப்படிங்கிற தகவல மிக தெளிவா பார்க்க போறோம். சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கனமழை காரணமாக பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை விட வாய்ப்புகள் இருக்குமான்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா அதையும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா, இப்போ நமக்கு மழையினுடைய தீவிரம் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து பதிவாகும், இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவுகள் ரொம்ப கடுமையாக இருக்க போகுதுங்கிற தகவல மிக தெளிவா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த மிதமான மழை பொழிவு, லேசான மழை பொழிவு மற்றும் கனமழை எல்லாமே உண்டு தமிழ்நாட்ல. இதில வந்து மிதமானதிலிருந்து கனமழைங்கிறது திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, அதுக்கப்புறம் நம்ம தேனி, தென்காசி மாவட்டங்கள், கன்னியாகுமரியில விட்டு விட்டு நமக்கு இன்றைக்கு வந்து சில இடங்கள்ல மிதமான மழை கிடைக்கும். இதே பகுதிகள்ல கனமழையும் நமக்கு வந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு. இந்த மிதமானது முதல் கனமழை அப்படிங்கிறது எங்க எதிர்பார்க்கலாம்னா, ராமநாதபுரம் மாவட்டம், தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள்ல நல்ல ஒரு மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாகவே நம்ம பதிவானத பார்த்தோம். விட்டு விட்டு நமக்கு வந்து கனமழைங்கிறது திருச்சி, திண்டுக்கல், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டத்தில விட்டு விட்டு கனமழை அப்படிங்கிறது நமக்கு தீவிரமடையும். ஏற்கனவே இப்போ நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில நேற்றைய தினங்கள்ல நல்ல ஒரு மழை பொழிவு, இன்று அதிகாலை நேரங்களிலும் பரவலாக நமக்கு மழை பெய்து வருது. சில நேரங்கள் நமக்கு தமிழ்நாட்டில வானம் மேகமூட்டமா இருக்கிறத பார்த்துட்டு ஏமாந்துராதீங்க. மழை பொழிவுங்கிறது நமக்கு வந்து இன்று வரைக்கும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு விட்டு விட்டு கடலோர மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமாக பதிவாக போகுது. கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க, ப்ரோ தொடர்ந்து இன்னும் எவ்வளோ நாள் ப்ரோ மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருக்காங்க. இன்று வரைக்கும் உங்களுக்கு இந்த மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும். அதில் எங்கெல்லாம் உங்களுக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும்னு நம்ம சொல்லிடுறோம். புதுக்கோட்டை, காரைக்குடி, கீரனூர், மணப்பாறை, பட்டுக்கோட்டை, தொண்டி மற்றும் பல்வேறு பகுதிகளில் இந்த மழையினுடைய தீவிரம் பரவலாக இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட நமக்கு இந்த கடலோர பகுதிகள் மற்றும் தென் மாவட்டத்தில் மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. இலுப்பூர், பொன்னமராவதி, அறந்தாங்கி இது போன்ற இடங்களிலும் பரவலாக அவ்வப்போது மிதமானதிலிருந்து கனமழை வரை எதிர்பாருங்க. ராமநாதபுரம் மாவட்டங்கள், மதுரை மாவட்டத்தில் பேரையூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மேலூர், சிவகங்கை, நத்தம், திண்டுக்கல், வேடசந்தூர், பழனி, ஒட்டஞ்சத்திரம், கொடைக்கானல், அதைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டை, சாத்தூர், ராஜபாளையம், கோவில்பட்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காயல்பட்டினம், திருச்செந்தூர், தூத்துக்குடி நகர பகுதிகள், ஸ்ரீவைகுண்டம், நாசிரியத் என பல்வேறு பகுதிகள். நம்ம ஊர் பேர் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா இடங்களுக்குமே நமக்கு பரவலாக இன்றைக்கும் மழை வர வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை கிடையாது. ஆனால் விட்டு விட்டு அந்த மிதமான மழை மற்றும் கனமழைங்கிறது திருச்சி முதல் கன்னியாகுமரி வரை, எப்பயுமே நம்ம திண்டுக்கல் முதல் குமரி வரைன்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு வந்து உங்களுக்கு திருச்சியிலிருந்தே உங்களுக்கு மழை பொழிவுகள் இன்றைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. திருச்சி முதல் குமரி வரை இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் முழுவதுமாக நமக்கு விட்டு விட்டு பரவலாக மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பதிவாகும். சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் நமக்கு வந்து வானம் மேகமூட்டமாக இருக்கிறது போல் தெரியும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், எல்லா மாவட்டத்திலையும் அதிகாலையில் மழை வரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சில மாவட்டங்கள் இரவு நள்ளிரவில் மழை தீவிரமாகும், சில மாவட்டங்கள் அதிகாலையில் மழை தீவிரமாகும். நமக்கு அந்த நேரங்களில் தான் வித்தியாசம் இருக்கும். மழை பொழிவில் நமக்கு எந்த மாற்றமும் கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லா இடங்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை உண்டு. விட்டு விட்டு கனமழையாக நீங்கள் எதிர்பாருங்க. மேற்கு தொடர்ச்சியில் நமக்கு நீலகிரி, கோயம்புத்தூரில் மழை வருமா ப்ரோன்னு கேட்டிருக்காங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து பதிவாகும். தெற்கு பகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி, நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை, மற்ற இடங்களில் மிதமான மழை கிடைக்கும். தேனி மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தேனி மாவட்டத்தில் கம்பம், போடிநாயக்கனூர், பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை காத்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த பகுதிகளுக்கு விட்டு விட்டு கனமழையினுடைய தீவிரம் சற்று அதிகமாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் மறக்காமல் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு வந்து நேரங்களில் தான் நமக்கு வித்தியாசம் இருக்கும். ஆனால் மழை பொழிவில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் நிறைய மாவட்டத்தில் மழை பொழிவு ரொம்ப தீவிரமாகவே நமக்கு வந்து பதிவாச்சு. இன்றைக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை கிடைக்கும்.
ஏற்கனவே சொன்னது போல திருச்சி முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இன்றைக்கு வந்து மிதமான மழை பொழிவு வாய்ப்புகள் இருக்குது. சில இடங்களில் கனமழையும் நமக்கு வந்து பதிவாகும். அப்புறம் நாகை, தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னா சில நேரங்கள் வானம் மேகமூட்டமாக இருக்கும். சில நேரங்களில் மிதமான மழை வர வாய்ப்பு இருக்குது. நாகை மாவட்டங்கள் குறிப்பாக மன்னார்குடி, காரைக்கால், வேதாரண்யம், வேளாங்கண்ணி, திருத்துறைப்பூண்டி, கும்பகோணம், தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, ஜெயங்கொண்டம், பெண்ணாடம், சீர்காழி, தரங்கம்பாடி, புவனகிரி, பரங்கிப்பேட்டை, விருத்தாச்சலம், குறிஞ்சிப்பாடி, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளெலாம் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். சில சமயங்களில் அந்த மிதமான மழை மற்றும் அந்த லேசான மழை பொழிவுங்கிறது நம்ம உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே நம்ம கடலோர மாவட்டங்கள் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து வரக்கூடிய மழை பொழிவை பற்றி நம்ம இன்னும் தெளிவாக நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். இன்னும் அடுத்தடுத்து எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை பொழிவு இன்னும் ரொம்ப தீவிரமாக இருக்கும், இன்றைக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு மழை பொழிவு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும் நண்பர்களே. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் சாரல் மழை அல்லது ஒரு லேசான மழை மட்டும் எதிர்பாருங்க. வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு இந்த பகுதிகளில் இதுக்கப்புறம் நமக்கு மழை கிடையாது. அந்த மிதமான மழை மற்றும் சாரல் மழைங்கிறது சென்னை முதல் புதுச்சேரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும். எங்கெல்லாம் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் லேசான மழை மட்டும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் இந்த லேசான சாரல் மழை அல்லது ஒரு மிதமான மழை, பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம். இப்படிப்பட்ட வானிலை தான் நம்ம வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை நம்ம பார்க்க முடியும். சில இடங்கள் நமக்கு மிதமான மழை தொடரும். ஏன்னா உள் மாவட்டத்தில் வந்து அதற்காக நமக்கு அப்படியே மழையே இல்லாமல் வெயில் தான் வரப்போகுது அப்படிலாம் கிடையாது. விட்டு விட்டு மழை இருக்கும். சில சமயங்களில் இந்த சாரல் மழை மற்றும் மிதமான மழை மட்டும் இந்த உள் மாவட்டத்தில் எதிர்பாருங்க. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் சில இடங்களில் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் நம்ம லைவ் தொடர்ந்து நீங்கள் கேட்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த மழை பொழிவு, அடுத்த சுற்று மழை பொழிவு, இன்றைக்கு எங்கெல்லாம் மழை காத்துக்கிட்டு இருக்குங்கிற தகவல் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். புயல்லாம் வருமா ப்ரோ, என்ன ப்ரோ புயல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்த புயல் எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். புயலுக்கான வாய்ப்புகள் குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். தொடர்ந்து இப்போது சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் அதிகபட்சமாக எதிர்பாருங்க. பெரும்பாலும் வானம் ஓரளவு இந்த பகுதிகளுக்கு மேகமூட்டமாக இருக்கும். அதனால் உள் மாவட்டங்கள் முழுவதுமாகவே வானம் மேகமூட்டம், சில இடங்களில் மட்டும் சாரல் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எங்கே ப்ரோ கனமழைலாம் ரொம்ப அதிகமாக வரப்போகுது, அப்போ எங்கே நமக்கு வந்து கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்க போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க. நிச்சயமாக நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படிங்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் தனியாக உட்கார்ந்து நீங்கள் பார்த்து பயன்பெறாதீங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. நீங்கள் மட்டும் பயன்பெறக்கூடாது, எல்லாருமே பயன்பெறணும். அப்போ எங்கெல்லாம் நமக்கு வந்து இந்த கனமழை மற்றும் மிதமான மழை வரும் அப்படின்னா ராமநாதபுரம், மதுரை, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி இது போன்ற இடங்களுக்கு பரவலாக மிதமானது முதல் கனமழையும், மற்ற மாவட்டங்களில் அதிகபட்சமாக சாரல் மழை மற்றும் மிதமான மழையாக நீங்கள் எதிர்பாருங்க. நீங்கள் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம துல்லியமான வானிலை இருக்கை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நல்ல ஒரு மழை பொழிவு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். கமெண்ட்லேயும் அதுதான் போட்டிருக்காங்க, செம்ம மழை ப்ரோ, ராமநாதபுரத்தில் நேற்று நைட்டெலாம் விட்டு விட்டு எங்களுக்கு வந்து மழை வந்து பதிவாச்சின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருக்காங்க. சாயல்குடி, விளாத்திக்குளம் இந்த இடத்துலலாம் வந்து நேற்று நைட்டு ஃபுல்லாக எங்களுக்கு விட்டு விட்டு நல்ல மழை வந்துக்கிட்டே இருந்துச்சு, இன்றைக்கி ஏர்லி மார்னிங் கூட எங்களுக்கு மழை வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுறாங்க. தூத்துக்குடி மாவட்டங்கள், தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலிலாம் ஏர்லி மார்னிங்கில் எங்களுக்கு செம்ம மழை ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த மழை தொடர்ந்து நீடிக்கும். விட்டு விட்டு மழை இருக்கும். திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று அதிகாலை நேரங்கள் 2 மணி 3 மணிலாம் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் எந்த அளவிற்கு மழை வந்து பதிவாச்சுன்னு. விட்டு விட்டு கடலோர மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நம்ம மழை பொழிவுகள், சில இடங்களில் கனமழை, சில இடங்களில் மிதமான மழையாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டத்திலும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் வானிலை இருக்கை இன்னும் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். வரக்கூடிய நாட்களில் புயல் சின்னங்கள் தமிழ்நாட்டில் கரையை கிடக்குமான்னு கேட்டிருக்காங்க.
தற்போது வரைக்கும் எந்த ஒரு புயலும் தமிழ்நாட்டில கரை கடக்க வாய்ப்பில்ல. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். காற்றுனால நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. மழையினால தான் அதிக ஆபத்துன்னு சொல்லிட்டு. அதே போலவே நமக்கு மழை பொழிவுகளும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பரவலாக ஒரு சில மாவட்டத்தில் அதிகமாகும். சீக்கிரமா நீங்க கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க மாவட்டத்தின் பேரை நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம நீங்க சேனலை ஜாயின் பண்ணி பயன்பெற்றுக் கொள்ளுங்க.